Welcome to YouTube Kitchen. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காடை கிரேவி. தேவையான பொருட்கள் 400 கிராம் வெங்காயம், 200 கிராம் தக்காளி, அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 5 காடையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், 5 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகத்தை வறுத்து வச்சுருக்கோம், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள். பேன் வச்சு எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அதில் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வந்துருச்சு. இப்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். அப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலாவை ஒன்று ஒன்றா 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி கிளறிக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க காடையை சேர்த்துக்கணும். சேர்த்து மசாலாவோட அந்த காடையை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக விடணும். பாருங்கள், நல்லா கொதித்து வேகுது. இந்த மாதிரி நல்லா கொதித்து வேக விடணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க காஞ்ச மிளகாய், பெப்பர், சீரகம் இதை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல, குறைன்னு அரைச்சிக்கணும். அந்த தூளை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக்காக விடுங்க மூடி போட்டு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், காடை கிரேவி ரெடி. வாங்க சர்வ் பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். காடையில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். என்னென்ன மருத்துவ குணம் இருக்குது, என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குதுன்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.